பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய இரண்டாவது மகள் மேபல் பியூலா. இவளுடைய இவள் என் வயிற்றில் உருவாக அந்த ப்ரெக்னென்சி பீரியட் ரொம்பவும் ஒரு கடினமான பாதையாக எனக்கு இருந்தது. கன்ஃபார்ம் ஆகி அடுத்த நாட்களில் இருந்தே பயங்கரமான ஒரு டெஸ்ட்டு, பயங்கரமான மெடிசன். ஏன்னா எனக்கு தொடர் அபார்ஷன் இருந்ததுனால, முதல் குழந்தைக்கு அப்புறம் அதிகமான அபார்ஷன் இருந்ததுனால இந்த குழந்தைய நார்மலாக கொண்டு வர முடியுமா, நல்லபடியாக பிறக்க வைக்க முடியுமான்றது ஒரு சவாலாக இருந்தது. எனக்கு முன்னாடி என்ன ரீசனே தெரியாமல் குழந்தை வயிற்றுலே அபார்ட் ஆனதுனால. ஆனால் பயங்கர மெடிசன், இன்ஜெக்ஷன், ரொம்ப ஒரு பெட் ரெஸ்ட்லேயே இருந்து ஒரு 5 மந்த் வரைக்கும் ஓரளவு நார்மல் ஸ்மூத்தாக இந்த பாதை போச்சு. 5 மந்த்ஸ் ஸ்கேன் போகும்போது தான் டாக்டர்ஸ் ஒரு ஹோப்லெஸ் இதை கொடுத்தாங்க, ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த குழந்தை இப்போவே க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நெகட்டிவ். ஆனாலும் அப்போவும் கர்த்தருடைய கிருபையில் அவருடைய வார்த்தை எங்களை தேற்றி, இல்லை நம்ம மேற்கொண்டு போகலாம், இந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணலான்னு முழுக்க எங்களுடைய அந்த விசுவாசம் ப்ளஸ் ஆண்டவர் மேலே வச்சுருந்த ஒரு வைராக்கியம், கண்டிப்பாக ஆண்டவர் தோக்க விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, நம்ம அனுபவிக்கிற வேதனை தான், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வேதனை இருக்காது அப்படின்ற மனநிலைமையிலே நான் போயிட்டுருந்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஹார்ட்டில் 2 ஹோல்ஸ் இருந்தது, ஏஎஸ்டி விஎஸ்டி. அதில் மட்டும் அவளால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியல. ரொம்ப என்ஐசியூலேயே 21 நாட்கள் இருந்தால். என்ஐசியூலேருந்து வெளியே வரும்போது டாக்டர் சொன்னது, இவளை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும். நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். லோ சிண்ட்ரோம் இருக்கலாம், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதுவுமே பாசிட்டிவ் இல்லை. அநேக டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. மனசே தோய்ந்து போய் தான் இருந்தது. அந்த ஹார்ட் ஹோல்ஸை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு கண்ணீரின் பாதை தான். ஆனால் ஆண்டவர் 6வது மாதத்தில் அவளுக்கு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அந்த விஎஸ்டி, அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஹோல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி இப்போ அளவே பண்ண முடியாத அளவுக்கு சின்னதாயிட்டு, டாக்டர் என்னென்ன நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே மாறி குழந்தை நல்ல நார்மலாக இருக்க, விளையாடுறா, பேசுகிறா. எங்களுடைய துயரங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.